எனக்கு ஆக்சுவலி இது வரையும் ஒரு லவ் லெட்டர் வந்தது கிடையாது. அட்ரஸ் சொல்லுங்க, இனிமே எப்படி வருது பாருங்க. ஆக்ட்ரஸாக பார்க்குறதுக்கும் ஒரு மாடலாக நீங்கள் வந்து பார்த்ததுக்கும் இப்போ இந்த சேஞ்ச் ஓவர் இப்படி இருக்கும். இந்த மாடலிங்கில் இருக்கும்போது வந்துட்டு யூ ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ் ஆஃப் த கேமரா. ஆக்ட்ரஸாக இருக்கிறது வந்து கேமரா இருக்கிறதே மறந்துடணும். ரைட் அப்படிங்கிற படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு ரைட் சாய்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லலாம். நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது. இந்த படத்துடைய படப்பிடிப்பில் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? மாலை நேரம் மலை தூரும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன். கண்டிப்பா பண்ணுவேன், ஏன் பண்ண மாட்டேன்? நாங்க கொடுக்க மாட்டேங்க. ஒரு படம் தாங்க நீங்க பண்ணணும். அசோக் செல்வன் மணிகண்டன். நான் கெஞ்சி கூத்தாடி இது ஒரு ஒன் டே இல்ல ஹாஃப் டே நான் பண்ணி முடிச்சிருவேன். இவங்களை டேர் பண்ண சொன்னா இவங்க நம்மள டரியல் ஆகுறாங்க. என்னது இது? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சூப்பர். அந்த ஐ அம் வெயிட்டிங். so sweet, thank you. ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ரொம்பவே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு நபர் இப்போ நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பாக மோஸ்ட் கார்ஜியஸ் அக்ஷரா ரெட்டி, வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் ஆடி முன்னாடி மிஸ் சூப்பர் குளோப் வேர்ல்டு வின் பண்ணப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான தருணம்னு சொல்லலாம். ஒரு தமிழ் பெண்ணா க்ரௌன் பண்ணிட்டு வந்திருந்தீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஆமா. இப்போ ஒரு 5 இயர்ஸ் போயிடுச்சு. கட் பண்ணி பார்த்தா ஹீரோயினா முதல் முறையாக ஸ்க்ரீனில் வர போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? வெரி ஹாப்பி ஃபார் த சேஞ்ச் ஓவர் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஹாப்பி ரைட் நவ. கண்டிப்பா. இப்போ ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். மாடலிங்லேருந்து நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துலேருந்து இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக பார்க்குறதுக்கும் ஒரு மாடலாக நீங்கள் வந்து பார்த்ததுக்கும் இப்போ இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்கு? ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாடலிங்கில் இருக்கும்போது வந்துட்டு யூ ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ் ஆஃப் த கேமரா இங்கே இருக்குன்னா இப்படி தான் பார்த்து போஸ்ட் பண்ணணும், ஸ்மைல் இவ்வளோ தான் இருக்கணும், அண்ட் தென் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது தான் மாடலிங். ஸோ அது வந்துட்டு ஆக்ட்ரஸாக இருக்கிறது வந்து கேமரா இருக்கிறதே மறந்துடணும். அந்த கேமரா இருக்குது, நம்ம அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும், அதை தெரியாமல் அறியாமல் நம்ம ஆக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு அது ப்ராப்பர் ஆக்டிங் மாதிரி வரும். ஸோ இட்ஸ் 2 different worlds for me, but I'm enjoying it. கண்டிப்பாக. இப்போது தொடர்ந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும்னு நம்புவோம். ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்மளால் எதுவும் கதை வந்து கெஸ் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக அப்படி கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ இந்த அவுட்புட் பார்க்கும்போது ஹவ் ஹாப்பி யூ ஆர்? ஐம் வெரி ஹாப்பி. எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட ஃபோன் நான் ஸ்டாப்பாக ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போ கூட எனக்கு காலில் ரிங் கேட்டுகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்துட்டு நார்மல் ஒரு லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணினாங்க. வெரி ஹாப்பி. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கும் அந்த ஃபீல் தான் வந்தது. ஏதோ வித்தியாசமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஃபீல். பட் இருந்தாலும் கூட நாங்கள் பார்த்த அக்ஷரா ரெட்டி வேறு. இதில் பார்க்கும்போது மொத்தமாக அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டரா இருக்கு. எப்படி இதை அக்செப்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த சும்மா ஒரு 10 நிமிஷம் படத்துல வந்தோமா, இல்ல வந்து ஒரு சாங்க்கு வந்துட்டு போனோமா, இல்ல அந்த படத்துலயே ஒரு கேரக்டரே இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாம ஒரு ஹீரோயின் மாதிரி பண்றது வந்து எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்பர் கதாபாத்திரம் இருக்கணும். லைக் அந்த ஹீரோயின் ரோல்னா அந்த கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கணும், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ இது அமைஞ்சது. ஸோ நான் லைக் ஐ அம் டூயிங் இட். சூப்பர். கண்டிப்பா இது ஒரு ரேர் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வரோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நான் வந்துட்டு நிறைய அந்த காஸ்டியூம்ஸ் போடுறதோ ரொம்ப அழகா இருக்கோ அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் மாடலிங்ல. ஒரு 120 ஷோஸ் மேலே பண்ணியிருக்கேன் நான். அண்ட் நிறைய ஆட்ஸ் அது இதெல்லாம் அந்த ஷோ ஃபேஷன் ஷோனாலே ஃபுல் கிளாம் தான். நிறைய மேக்கப் அண்ட் அது காஸ்டியூம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு ஆக்ட்ரஸாக வரும்போது ஆக்ட்ரஸ்னா குவாலிட்டி என்ன இருக்கு, அது வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் இல்லைங்களா. அண்ட் ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் போகும்போது எனக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக இந்த ஸ்டார்டிங்கே அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த முதல் சான்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்தது? அந்த தருணம் எப்படி இருந்தது? இது வந்துட்டு மார்க்கஸ் ஃப்ரான்சிஸ் சொல்லி எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. ஸோ ஹீ அப்ரோச் மீ. இந்த மாதிரி வந்துட்டு எங்களோட டீம் வந்து ஒரு மூவி ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ஷரா ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் லிசன் டு த ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. தென் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தென் ஐ வென்ட் ஃபார் நரேஷனுக்காக போயிருந்தேன் நான்.
போனப்போ ஐ வாஸ் லைக் இட் வாஸ் வெரி நைஸ். அவ்ளோ ட்விஸ்ட், அவ்ளோ டர்ன்ஸ். லைக் அவங்க கதை சொல்லும்போது நம்ம முன்னாடி யோசிப்போம்ல, இதுக்கு அடுத்து இந்த சீன் தான் வரணும், இதுக்கு அடுத்து கண்டினியூ இப்படி தான் ஆகணும். நான் நினைச்சதெல்லாம் தப்பா இருந்துச்சு. அச்சச்சோ! ஐ வாஸ் லைக் ஓ நைஸ். இந்த மாதிரி தான் பண்ணும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ஒரு படம் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்தே வந்தா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இல்லையா? எதிர்பார்க்காத வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நட்டி சார்லாம் இருக்காரு. நட்டி சார், அருண் பாண்டியன் சார் அண்ட் ஆல். அண்ட் இவங்கெல்லாம் ஒரு கதையை சூஸ் பண்ணும்போதே ஒரு வித்தியாசமா இருந்தா தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓகே பண்ண மாட்டாங்க. தென் ஐ வாஸ் லைக் ஓகே ஐ அம் கோயிங் டு டூ இட். கண்டிப்பா சொன்னீங்க. இப்போ நம்ம அத பத்திலாம் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ரைட் அப்படிங்கிற படத்த வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ரைட் சாய்ஸா நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லலாம். நீங்க சொல்றதுலேருந்தே தெரியுது. இந்த படத்துடைய படப்பிடிப்புல வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? டீம் அண்ட் அண்ட் க்ரூவா இருக்கலாம். க்ரூ அமேசிங் க்ரூ. வெரி ஸ்வீட். எல்லாருமே அண்ணங்க. அவ்ளோ நல்லா சமத்தா என்ன பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா மாரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த நரேஷன் போகும்போதே வந்துட்டு மனோபாஸ்கர் அண்ணா, டைரக்டர் சார் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, "நீங்க எங்களுக்கு சிஸ்டர் மாரி. எங்களுக்கு நீங்க படம் மட்டும் வந்து அடிச்சு குடுத்தாலே போதும். உங்களுக்கு எல்லாமே நாங்க பார்த்துக்குறோம். உங்களுக்கு பத்திரமா பார்த்துக்குறோம். டோன்ட் வரி." ஏன்னா அம்மா பாஸ்ட் அவே இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஷூட்டிங்லாம் போனா ஒரு 100 பேர், 200 பேர் இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஒரு பிரச்சனை இல்ல, இன்னொரு பிரச்சனை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வருமோ? எனக்கு அத ஹேண்டில் பண்ண வருமா இல்லையா? அண்ணா கான்ட் கம் வித் மீ ஃபார் ஷூட். ஹி ஹேஸ் ஹிஸ் வொர்க் எல்லாமே. ரொம்ப இதுவா இருந்துச்சு எனக்கு. பட் இவங்க சொன்னபோது, "அண்ணா தங்கச்சின்னு சொல்றாங்க, அண்ணான்னு சொல்றாங்க, பார்த்துக்கிறேன் நான். ஓகே ஐ அம் டூயிங் இட்." அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் குடுத்தாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் வந்து அந்த கம்ஃபர்ட் இல்லன்னா ஒரு கண்டிப்பா. நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் இன்ஃபாக்ட் எனக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்குமே எல்லா எல்லா ஹோல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா கம்ஃபர்ட் குடுத்தாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆனா ஷூட்டிங் சொல்லி ஒரு டைமிங் வச்சாங்க. காலையில 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் கிளம்பும்போது 10:30 மணி ஆகும். ஐய்யய்யோ! ஐயோப்பா! ஒரு அந்த ஃபியூ டேஸ் அந்த ஒரு 20 டேஸ் அண்ட் 24 டேஸ் அந்த ஷூட் முடியறதுக்குள்ளார எங்களுக்கு அந்த சண்டே ஒரு நாள் பிரேக் இருக்கும். இல்லன்னா வந்துட்டு எதனாச்சும் ஒரு நேச்சுரல் கலாமிட்டீஸ் வந்தா அப்போ பிரேக். டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் ஓ! போலயே! ஸ்ட்ரிக்ட் இல்ல. ஹி இஸ் வெரி ஸ்வீட். வெரி, வெரி ஸ்வீட். அவர் பேசுறது யாருக்குமே கேட்காது. அவ்ளோ அச்சச்சோ! அமைதி. அவ்ளோ ஏதாவது வந்து கேட்கும்போது, "அக்ஷரா இது நீங்க பண்றது நல்லா இருக்கு." அதே உங்க வாய்ஸ் கேட்குதா? இப்படிதான் ஒரு வாய்ஸ் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் இப்படி மாத்தி இப்படி சொன்னீங்கன்னா போதும். ஓகே, ஓகே. இது கரெக்ட்டா இருக்கு. ஓகே. இன்னொரு டேக் போயிடலாமா? ஹி இஸ் வெரி ஸ்வீட். வெரி ஜென்டில் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட். அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐயோ! இப்படி கேட்கிறவங்க ம். நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணணுமே, அந்த மாரி ஒரு டீம். அண்ட் இவங்க எல்லாமே கேமராமேன் அண்ணா எல்லாருமே இவங்க எல்லாமே கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். நான் போயிட்டு இது கொஞ்சம் மானிட்டர் வாட்டி பார்க்கட்டுமா? அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வாட்டி கூட இல்ல, இல்ல டைம் ஆகுது அப்பலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. எப்ப வந்தாலும் தே வெல்கம் மீ. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, "இந்த ஆங்கிள் விட இந்த ஆங்கிள் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த மாரி பண்ணி இப்படி பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிரஷன் இந்த அளவு குடுங்க. இவ்வளவு வேணாம்னு" சொல்லிட்டு எவ்ரிபடி ஹெல்ப் மீ அவுட். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாரி க்ரூ எல்லாம் கிடைச்சா செம்மையா ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றதுலருந்து என்ன தெரியுதுன்னா, மார்னிங் 6லேருந்து 10 என்ன 12 வரைக்கும் போனா கூட நாங்க எஸ். பண்ணுவோம் எஸ், சந்தோஷமா எஸ், அப்படிங்கிற எஸ். மாரி. யா. கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு டீம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கேத்த அவுட்புட் வந்து ட்ரெய்லர் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கும்னு நெனைப்போம். தேங்க் யூ. அ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உங்களால மறக்க முடியாத ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் எதுனா? ஷூட்டிங் நடக்கிறதே மறக்க முடியாத இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான். ஏன்னா, எங்களுக்கு லஞ்ச் பிரேக் கூட எதுவுமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. எனக்கு இல்ல. நான் எப்படியும் மார்னிங் டைம் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் வந்துட்டு ஒரு பேட்ச்சா எடுப்பாங்க. ஸோ இந்தந்த சீன் இவங்களுக்குலாம் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு அடுத்த ஷாட் வரதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் இருக்குன்னா, அந்த லைக் வி ஹேட் லைக் 2, 3 கேமராஸ் வி ஹேட். எல்லாருமே ஒரு ஹியூஜ் க்ரூ வாஸ் தேர். ஸோ பேட்ச் ஒரு ஒரு பாதி போய் சாப்பிட்டுட்டு உடனே ஓடி ஓ! வந்துருவாங்க. ஷிஃப்ட் பேசிஸ்ல ஷிஃப்ட் பண்ணுவீங்களா? பேசிஸ்ல. ஓ! ஸோ அது வந்துட்டு அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அண்ட் ஓடுவோம். இப்டி 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 இப்டிலாம் ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ஷரான்னு கூப்பிட்டாங்கன்னா, அங்கேருந்து அங்க ஓடி வர்றது. கேரவன் போறதுக்கு கூட டைம் எல்லாம் யாருக்கும் இருக்காது. அண்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் வாஸ் நட்டி சார் அண்ட் அருண் பாண்டியன் சார் இவங்கலாம் வந்துட்டு தே வில் நாட் கோ டூ கேரவன். அவங்க வந்துட்டு ஈவன் ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் இருந்தாலும் கேரவனுக்குலாம் போமாட்டாங்க. அருண் பாண்டியன் சார் எஸ்பெஷலி அவர் வந்துட்டு அங்க மரத்துக்கு கீழ அங்க பக்கத்திலேயே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருவாரு. எல்லாருமே பக்கத்துல உட்காருவாங்க. அண்ட் ஹி வில் ஷேர் ஆல் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ மை காட்! எவ்ளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாலேட்ஜ் கெயின் பண்ண நமக்கு அதுவே ஜாஸ்தி ஆக்சுவலி. ஸோ இட் வாஸ் வெரி கிரேட் வொர்க்கிங் வித் தெம். கண்டிப்பா. நானும் கேட்கணும்னு நெனச்சேன். இப்போ அருண் பாண்டியன் சார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நட்டி. ஸோ அவங்கள நம்ம திரையில பார்த்து நம்ம வியந்திருக்கோம். ஸோ அவங்க கூட ஸ்க்ரீன்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது?
கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஒரு நான் ப்ரெஷியஸா எடுத்து வைக்க வேண்டியது மெமரீஸ்ல எல்லாமே. அண்ட் நட்டி சார் பத்தி சொல்லணும். செம்ம சில்லுங்க அவரு. ரொம்ப சில். அப்படியே சாதாரணமா ஒரு சாதாரணமா இருப்பாரு. அவருக்கு அந்த டவுன் டூ எர்த்ன்னு சொல்லி அந்த பேர் அவருக்கு வச்சிரலாம் ஆக்சுவலா. எனிபடி கேன் கோ அப்ரோச் ஹிம். எனிபடி கேன் கோ டாக் டு ஹிம். என்ன வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேருந்து ஒரு நியூ கமர் மாரியே ட்ரீட் பண்ணவே இல்ல. ஹி இஸ் வெரி ஹம்பிள், வெரி ஸ்வீட். ஏதாவது கேட்டா கூட வந்துட்டு ஹீல் டெல் மீ, ஹீல் ஹெல்ப் மீ அவுட். அந்த மாரி ஈவன் அருண் பாண்டியன் சார் ஆல்சோ. நோபடி ஹேட் எனி ஆட்டிட்யூட். தேர் ஆல் டவுன் டு எர்த். தட் இஸ் த ரீசன் தேர் இன் தட் பொசிஷன் ஆக்சுவலி. கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. மாரி. ஆக்சுவலி நட்டி சார் கூட எனக்கும் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல அவர இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஆ. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, "என்ன அவ்வளோ சகஜமா அவர் கூட பேசுற? எப்படி உன்னால முடிஞ்சது?" அவர் அதுக்கு எனக்கு அலோவ் தெரியல. பண்றாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. சகஜமா பேசுறதுக்கு அவங்க வாய்ப்பு குடுத்தா தான் ம். நம்ம பேச முடியும்ல. சோ அதுல வந்து பெஸ்ட் அவங்கலாம். கண்டிப்பா. இப்போ ஆக்டர் சைடு இப்படி இருந்தாலும் கூட, இப்போ புதுமுக டைரக்டர். ஸோ எந்த அளவுக்கு அவர் உங்கள வந்து இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னீங்க. அவரு பேசுறதே ரொம்பவே சாஃப்ட்டா தான் இருக்கும். ஸோ அவருக்காக நம்ம இன்னும் எஃபோர்ட் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு. பட் ஒரு புது டைரக்டர் இந்த மாரி ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் எடுக்குறாங்கும்போது, செட்ல வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் கோவப்பட்டோ அல்லது இல்லவே இல்லங்க. கிடையவே கிடையாது. சுத்தமா நான் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. அந்த ஷூட்ல ஃபுல்லாவே நான் இருந்தேன் அந்த இடத்துல. அண்ட் அவரு மட்டும் இல்ல. டைரக்டர் சார் மட்டும் கிடையாது. வேற யாருமே அந்த ஸ்ட்ரெஸ்ல கத்துறது, ஏன்னா டைம் ஆகுது, லைட் போகுது, அது இது நம்ம நார்மலா ஒரு ஆட் ஷூட்டுக்கு போனாலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அங்க வந்துட்டு யாருமே யாரையுமே கத்திக்கல. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. டைரக்டர் சார் ஃப்ரெண்டு, அசோசியேட் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், செம ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸ். இருக்குமே அப்போ. ஆமா. இல்ல ரொம்ப அங்க வந்து ஃபன்னுக்கெல்லாம் டைம் எல்லாம் கிடையாது. ஆ. டைமே ஓ இல்ல. மூவி மாரி இதுவும் சீரியஸான ஆ ஒரு மேட்டர் தான் போச்சு. அவ்வளோதாங்க. சீரியஸ்லாம் சொல்ல முடியாது. பட் டைம் இல்ல. எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபன் எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. பட் யாருமே சத்தம் போட்டது கிடையாது. அண்ட் எவ்ரிபடி இஸ் வெல் எஜுகேட்டட். எவ்ரிபடி இஸ் வெரி டீசென்ட், டிக்னிஃபைட். ஒண்ணுமே இல்ல. அங்க போய் அங்க வேலை மட்டும் தான். ஸோ அங்க யாருமே கோவப்படுறது, ஏன்னா வந்துட்டு அ ஐ திங்க் கோவப்பட்டு அங்க அந்த மூட் ஒரு மாரி போயிட்டு, திருப்பியும் எல்லாருமே பாசிஃபை பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டாலே வந்து முடிச்சிடணும் அந்த ம். வொர்க்க. ஸோ அந்த மாரி ஒரு எபிசோடே நடக்கவே இல்ல. எல்லாம் சில். ரொம்ப வொர்க் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வந்தாங்களா டக் டக் டக்ன்னு அடுத்த அடுத்த தாளும் பண்ணோமா, போனோமா அந்த மாரி இருந்துச்சு. கண்டிப்பா. நீங்க ஏற்கனவே கூட சொன்னீங்க. இப்போ மார்னிங் 6 டூ 10 வரைக்கும் ஷூட் பண்ணணும்னு. ஸோ இந்த அளவுக்கு டைட்டா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்க வந்து குறிப்பிட்ட டைம்க்குள்ள முடிக்கணும் ஆமா. அப்படிங்கிறதுனாலயா? இல்ல தே ஹேட் பிளானிங்கே வந்து ஒரு 23 டேஸ் ஒரு 24 டேஸ் ஓ! வச்சிருந்தாங்க போல. ஸோ அ அந்த ஆக்சுவலி இப்போ டைமிங்குள்ள. அந்த மாரி டைரக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எல்லாருமே ஆமா. முன்னாடிலாம் சொல்லுவாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார், சுந்தர் சி இவங்கலாம் 30 டேஸ் சொன்னா 30 டேஸ்ல முடிச்சுருவாங்கன்னு. பட் இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே 1 இயர், 2 இயர்ன்னு கொண்டு போறாங்க. இவரு படத்த எப்படி சாத்தியமாக்குனாரு? ஒன் பட்ஜெட்டிங் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் புது ப்ரொடியூசர். அவங்க ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் அவருக்கு. டைரக்டரோட ஃப்ரெண்டு. இவங்க தான் ப்ரொடியூசர். ஸோ ஐ திங்க் தே பிளான்ட் இட் இன் சச் அ வே. அண்ட் ஆர்டிஸ்டோட டேட்ஸ் கூட வந்து இத்தனை டேட்ஸ்ன்னு வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இவங்கள வந்தாங்கன்னா அவங்கள ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா யூஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாரி ஒரு பிளானிங். பக்கா பிளானிங். கண்டிப்பா. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஏவிஎம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அது மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ அவங்க வந்து இந்த மாரி ஆர்டிஸ்ட் வந்து டேட் வாங்குனா, கண்டிப்பா என்ன இவங்க நடந்தாலும் மிஸ் பண்ண வாங்குன மாட்டாங்க. டேட்ஸ் ஷூட் எடுக்குறவங்க. எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா. ஒரு நாள் மிஸ் ஆகல. ஒரு சண்டே கூட அது அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. சண்டே இன்னைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நாட் ஈவன் அ சிங்கிள் டே வாஸ் அப்படி இப்படி ஸ்கெட்யூல் போவே இல்ல. எவ்ரி சிங்கிள் டே அவங்க கேட்ட டேட்ஸ் கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. ஐ திங்க் தட்ஸ் ஃபார் ஆல் த ஆர்டிஸ்ட் தேர். நிஜமா. ஏன்னா இந்த மாரி ஒரு டீம் கிடைக்கிறது சினிமாவுக்கு நல்லதுன்னு ஆமா, சொல்லலாம். ஆமா. அதே மாரி உங்களுக்கு நல்லது. கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த படத்துல புக் பண்ற அக்ஷராவ அப்படி சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் கூட. இட்ஸ் ஆல் ட்ரூத். ஒண்ணுமே இல்ல. நம்ம எக்ஸ்ட்ரா பிரைஸ் பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல. நடந்த உண்மையே இதுதான். சரி ரொம்ப நல்ல புள்ளையாவே பேசிட்டோம். பட் ஆனா இந்த படத்துல உங்களால ஏதாச்சும் ஒரு கசப்பான சம்பவங்கள் எதனா நடந்திருக்கலாம் இல்லையா? ஏதாச்சும் கசப்பான ஒரு விஷயங்கள். சம்பவம் தூக்கம் இல்ல. சுத்தமா தூக்கம் இல்ல. நமக்கு அதுதானே முக்கியம். சாப்பாடும் தூக்கமும் தானே ஆமா. வேணும். அது வேற வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அ நைட் பெர்சன். ஓ! எனக்கு வந்துட்டு அந்த 6 மணி தாண்டிடுச்சுன்னா பிரைட் ஆயிருவேன் நானு. ஆ. அது மைண்ட்ல கூட சூப்பரா ஆக்டிவா ம். வொர்க் ஆகும் எனக்கு. காலையில எவ்ளோ பண்ணி என்ன பண்ணாலும் வந்துட்டு ஷூட்டிங் எவ்ரிதிங் அட் 6:00 மார்னிங் ஐல் ஜஸ்ட் கோ ஆஃப். பட் அந்த பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவா வொர்க் ஆகும்ல. அது எனக்கு சாயங்காலம் தான் ம். ஆகும் எனக்கு. ஸோ தட் வாஸ் வெரி கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ என்ஜாய்ட் இட். அத நான் வந்து அப்படியே சொல்லவே கூடாது. நோ. கண்டிப்பா. ஏன்னா முதல் படத்திலேயே நம்ம இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம். இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிறங்கும்போது, இன்னும் நெறைய தூரம் போக வேண்டியது யா, இருக்குது. யா, யா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரூ, இல்லையா? ட்ரூ, ட்ரூ. ஸோ இந்த படத்துலருந்து ஒரு டேக் அவே நீங்க எடுத்துக்கிறீங்க அப்டின்னா?
மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் மூவி. அண்ட் எனக்கு என்னன்னா, எனக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணா ஐம் வெரி டெடிகேட்டட். ஸோ இட் டசன்ட் மேட்டர் லைக் இவங்க வந்துட்டு இங்கேருந்து குதிமான்னா குதிச்சிருவேன் தான் நான். எனக்கு வந்துட்டு எதுக்கு இன்னும் எதுவும் கேட்க மாட்டேன். அவங்க ஒண்ணு பிளான் பண்ணியிருக்காங்க. தே திங்க் தட் இஸ் ரைட். ஸோ ஐ வில் டூ இட். ஐ டோன்ட் திங்க் ட்வைஸ் ஆர் லைக் நோ இங்க இது இருந்தா கால் வலிக்கும், அது பண்ணும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இருக்கா. ஸோ ஐ லவ் டு டெடிகேட் டு வாட் எவர் ஐ டூ. ஈவன் ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா அப்படி பண்ணா எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் ஃபுல் டெடிகேஷன் குடுத்து வொர்க் பண்ண அளவுக்கு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் ஒன் டேக் அவே ஃப்ரம் திஸ் மூவி. கண்டிப்பா. இன்னும் நெறைய ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. பட் நான் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க சூப்பர் குளோப் வேர்ல்ட் வின் பண்ணது அப்புறமும் கூட, இப்போ பேஜெண்ட்ல வின் பண்ணீங்க. எல்லாருக்கும் மீடியா எல்லாருமே பார்த்தோம். பட் அதுக்கடுத்து பிக் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சது. Yeah. ஸோ ஆனாலும் கூட அங்கருந்து அடுத்த மூவி சைன் பண்ணி, நீங்க இப்போ ஒரு ஹீரோயினா லான்ச் ஆக ஏன் இவ்வளோ டைம்? அம்மா வாஸ் நாட் வெல்ப்பா. அம்மாக்கு வந்துட்டு ஆக்சுவலா நான் பிக் பாஸ்ல இருக்கும்போதே அங்க நான் கன்டினியூஸா நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்துட்டு போம்போதே வந்துட்டு நான் டீம் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அம்மா பத்தி மட்டும் ஐ வில் செக். எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு உள்ள குடுங்க. திஸ் இஸ் ஒன் திங் சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி ஐ கேவ் திஸ் திங் ஆல்சோ. எனக்கு என்னன்னா கன்டினியூஸ்லி வந்து அம்மா டயாலிசிஸ்ல இருந்தாங்க. அம்மா வாஸ் அ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் பை தட் டைம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஐ கேம் அவுட் ஆஃப் பிக் பாஸ் ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. அண்ட் ஐ தாட் அவங்க கூட தான் கண்டிப்பா. இருக்கணும் நானு. எனக்கு திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது இல்லையா? ஸோ ஐ டெடிகேட் மை செல்ஃப் ஃபார் மை மாம். ஐ வாஸ் வித் ஹர் த்ரூ அவுட் த டைம். அண்ட் ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ் பயங்கரமா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அம்மா. நிறைய ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். பயங்கரமா சிக் ஆகி எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எனக்கு வேற விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதுதான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் மூவி பண்றேனா இல்லையா நான் வந்து ஐ டென்ட் ஈவன் டு எனி அதர் ஒர்க் ஆல்சோ. ஐ குடன்ட் கான்சென்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் பி வித் ஹர் அண்ட் ஷீ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. இட் டுக் அ டைம். நாட் ஈவன் இப்போ கூட ஐ டென்ட் கம் அவுட் ஆஃப் இட். சாரி. நோ ஆக்சுவலி ப்ராப்ளம். எனக்கு இந்த விஷயங்கள் நான் ஏன் இத கேட்டேன் அப்டின்னா, எனக்கும் தெரியும். இப்போ அம்மா ஒரு சிங்கிள் மதரா உங்கள எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு. அக்ஷரா வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டது அம்மா தான். அடுத்து அண்ணா இருக்காரு. பட் அம்மா இருக்கும்போது நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ அம்மா இல்லாதப்போ எல்லாத்தையும் இப்போ சிங்கிளா நீங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ Yeah. மீடியாவா இருக்கலாம், அல்லது வெளியில ஷூட்டிங் போற இடத்துலயா இருக்கலாம். இப்போ வந்து நீங்க முன்ன விட சொசைட்டில நீங்க நெறைய பழக வேண்டிய ம், ம், ம். வேலை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அம்மா இல்லாம? ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த வெளியில அவுட் சைட் வேர்ல்ட ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஒரு வீட்ல வந்துட்டு ஆ ஒரு அம்மான்றவங்க இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அப்பா பாஸ்ட் அவே வென் ஐ வாஸ் வெரி யங். ஸோ எனக்கு வந்துட்டு அம்மா தான் ஃபுல் அம்மா, அண்ணா 2 பேர் தான் ஃபுல்லா என்ன பார்த்துக்கிட்டாங்க. பட் எனக்கு அந்த குறையே எனக்கு தெரியல. ஐடியாவே இல்ல. அப்பா இல்லன்னா இவ்ளோ இந்த மாரி கஷ்டமா இருக்குன்ற மாரி அந்த தாட்டே எனக்கு இல்ல. ஐ ஹேட் எவ்ரிதிங் ஐ வாண்ட் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ எவ்ரிதிங் ஐ வாண்ட். அண்ட் இன்ஃபேக்ட் எங்க அப்பா இருந்தாங்கன்னா என்ன மீடியாலாம் அமுச்சு விட்டுருப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியல. இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி விட்டு அப்பா பாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அம்மா வந்துட்டு எல்லாமே சின்ன சின்ன விஷயம் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எடுத்து பார்த்து அவங்க சரி ஓகே பாப்பாக்கு இது பிடிக்குதா, இது பண்ணலாமா, அது பண்ணலாம் பண்ணுவாங்க. அண்ட் வீடு அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அம்மா தேவை. அவங்க இல்லாதப்போ எனக்கு அந்த ஹோம் மேக்கிங் புரியவே மாட்டேங்குது. கடைசி வரையும் எனக்கு இன்னும் ஆளவே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஷி ஹஸ் டன் சோ மெனி திங்ஸ். எனக்கு இப்பதான் புரியுது ஒரு வீட்டை பாத்துக்கிறதுக்கே இவ்ளோ விஷயம் இருக்கு. ஐ ஹேவ் 3 டாக்ஸ் ஆல்சோ அட் ஹோம். அண்ட் வீட்ல ஒருத்தங்க அம்மான்ற ஒருத்தங்க இருக்கணும். இருந்தாதான் ஒரு வீடு நல்லா போகும். அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு புரியல டயர்ட் ஆகுது. அதாவது அந்த வெளியில போறதுக்கே எனக்கு டைம் இல்ல. வீட்ல பாத்துக்கணும், பசங்கள பாத்துக்கணும், அவங்க ஃபுட் டைம் கரெக்டா போதான்னு பாத்துக்கணும். சம்டைம்ஸ் ஐ வில் ஃபால் சிக். அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு பல்ப் போச்சுன்னா கூட அது எலக்ட்ரிஷியன் கூப்பிடணும். எங்க இருக்காங்க அப்படின்னு தோணுது. இதுவே முன்னாடினா மம்மி திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங், மம்மி ஐ வாண்ட் தட், மம்மி ஐ வாண்ட் திஸ், அம்மா டிங் 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 ஜீனி மாதிரி பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ அந்த ஜீனி இல்ல, அது கஷ்டம் தான். அது எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி வர்றதுன்னு இப்போ அந்த இது தெரியல. எனக்கு தெரியும். நீங்க அந்த க்ரவுன் வின் பண்ண சமயத்திலேயே அம்மா கிட்ட தான் முதல்ல வீடியோ கால்ல பேசி நீங்க வந்து ஆமா, சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மூவில நம்ம வந்து சைன் பண்றோம். அத அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியல. அவங்க இல்லங்கும்போது அது எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியுது. நோ ஐ குடன்ட். ஐ ஓன் மை அம்மா ம். சாரி ஒன்லி. அந்த பிரஸ் மீட் ம். போகும்போது அம்மாவோட சாரி தான் ஓ! போட்டு போயிருந்தேன். கண்டிப்பா எங்க அம்மா அங்க எங்கேயாவது இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இப்ப எங்கேயுமே நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆமா. உங்களுடைய சக்சஸ் வந்து அவங்க கண்டிப்பா பார்த்துட்டு எனக்கு இருப்பாங்க. தெரிஞ்சு அவங்களோட இந்த பிளெஸ்ஸிங் எப்போ ப்ராஜெக்ட் இருக்கும். கூட வந்துட்டு அம்மா தான் அமைச்சு குடுத்துருப்பாங்க. ஏன்னா ஷி வாஸ் மை மேனேஜர். ஷி ஒன்லி டஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் மீ. என்ன பேசுறதா இருந்தா அம்மா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அம்மா இல்லாதப்போ எனக்கு வந்துட்டு அந்த மவுத் பீஸே இல்ல எனக்கு பேசுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்றதுக்கு எதுக்குமே வந்துட்டு தென் ஐ தாட் ஓகே ஃபைன் இட்ஸ் நாட் கோனா பி ஈஸி ஃபார் மீ. அவங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஐடியாவே இல்ல. எப்படி எப்படி பேசணும், என்ன பண்ணணும், என்ன ஹேண்டில்
பண்ணணும். அண்ட் இவங்களா கேட்டு அண்ட் தே செட் வில் ட்ரீட் யூ லைக் அ சிஸ்டர். நாங்கெல்லாம் உங்களுக்கு அண்ணன். அப்ப மம்மி நீ தான் பண்ணிருக்க. ஸோ ஐ ஐ ஐ திங்க் ஷீ இஸ் அரவுண்ட். ஷீ இஸ் ஹியர் கண்டிப்பா ஒன்லி ஃபார் கண்டிப்பா ஷுர். எனக்கு தெரியும் ஒரு சிங்கிள் மதரா உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா ட்ரூ ட்ரூ. ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்தாகணும் கண்டிப்பா தேங்க்யூ. அவங்களுக்கு. உங்களுடைய சக்ஸஸ் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற நன்றி கடன். உங்களுடைய உடல் அப்படி இல்லைனாலும் அவங்களோட உயிர் கண்டிப்பா உங்க கூட இருக்கும், இங்கதான் சப்போர்ட் பண்ணும் இங்கே கண்டிப்பா. உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ உங்களை பார்த்து நினைப்பாங்க என் பாப்பாவை நீ கஷ்டப்படுத்துறல கண்டிப்பா மம்மி இந்த பாத்துக்கோ. நிஜமா இந்த வார்த்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஸ்வீட் நோ அப்படின்னு நோ தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு ஆய் சொல்லிடுறேன். சூப்பர். அம்மாவோட ஆசீர்வாதத்தில் இன்னும் நிறைய மூவிஸ் வந்து பண்ணுவீங்க. இப்போ நம்ம ரைட் மூவிக்கு வரோம் அப்படின்னா நம்ம ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் அக்ஷரா வந்து ஒரே காஸ்டியூமில் ஒரு saree வியர் பண்ணியிருக்கீங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடி மாடலிங்கில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ விதமான காஸ்டியூம்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரே காஸ்டியூம்ஸோட தான் நடிச்சிருக்கீங்களா இல்லை வேறு காஸ்டியூம்ஸ் இருக்கா படத்தில்? இல்ல ஒரே காஸ்டியூம் தான். வா ஒரே காஸ்டியூம் தான். டுவர்ட்ஸ் த எண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் எனக்கு தெரியாது, ஆ சொல்ல ஆ ஆ மாட்டேன். பட் ஆக்சுவலி ஒரே காஸ்டியூம் ஓகே தான். ஓகே. அதான் பிக் பாஸ்லாம் அவருக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு ட்ரெஸ் மாத்திலாம் பார்த்துட்டீங்க. மாடலிங்ல அவ்வளோ ஷோஸ்ல நீங்க டிஃப்ரெண்ட் சின்ன திரை டிஃப்ரெண்டா வேற வெள்ளித்திரை வேற, இங்க பாக்குற ஆடியன்ஸ் வேற மாதிரி நீங்க பார்ப்பாங்க இல்லையா? பார்க்காத அக்ஷராவா அங்க பாப்பீங்க. வாவ் அதான் என்னோட சூப்பர். எய்மே வெயிட்டிங் அதான். வெயிட்டிங். ஆமா, சூப்பர் சூப்பர். நீங்க இதுவரையும் பார்க்காத அக்ஷராவா அங்க பாப்பீங்க. ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்களா ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 4 பாட்டு இருக்கணும், கொஞ்சம் கிளாமரா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ண ரெடியா அக்ஷரா? ஐம் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் ஆல் சார்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல். எனக்கு வந்துட்டு இதுதான் பண்ணுவேன், நான் வந்துட்டு விமன் சென்ட்ரிக் மாதிரி தான் இருப்பேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் அமைஞ்சது ஐ டன் மை 100%. நான் ஃபுல் டெடிகேட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் பண்ணுவேன், கமர்ஷியலாக இருந்தாலும் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கிரிப்ட். அந்த கதைக்கு அந்த இதுக்கு அப்படி தேவைன்னா அப்படி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த படத்துல நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அக்ஷராவுக்கு பேர் யாரு அப்படின்னு தெரியல. எனக்கு இருக்காங்களா? பேரே இல்ல. ஓ இல்ல மூவில யாருக்குமே வருத்தமா? இல்ல வருத்தமே இல்ல. அது இட்ஸ் லைக் எனக்கு இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, அந்த ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இட்ஸ் த்ரில்லர். அங்க என்ன பேர்லாம் வச்சுட்டு பண்ண போறோம்? அது பார்க்க அந்த H2 சீட்ல இருக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர் இல்லையா? சோ அது நல்லா இருக்கு, அது போதும். கண்டிப்பா. சரி இப்போ இந்த மூவி முடிஞ்சது, இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து டாக்ஸ்ல இருக்கு. வெரி நைஸ் ப்ராஜெக்ட் அண்ட் நான் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றேன். நான் கண்டிப்பா. சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கால் பண்றேன். வாவ் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். சரி இப்போ வேற எந்த ஆக்ட்ரஸ் கூட உங்களுக்கு பேரா பண்ணணும்னு ஆசை? பேரானா ஐ வில் டூ வித் ஆல் ஆக்டர்ஸ். எனக்கு வந்துட்டு யார் இருந்தாலும் ஐ வில் ஒர்க் அண்ட் பட் நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, ச்சே இவங்க கூட நம்ம நடிக்கணும்ப்பா அப்படி. சூர்யா சார், வாவ். அதுக்கப்புறம் சிம்பு சார், அதுக்கப்புறம் தனுஷ் சார், இவங்க ஐயோ லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஐ லைக் இல்ல இல்ல நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. மொத ஆன்சர் வந்து எல்லாரும் கூடயும் நடிக்கணும். ரெண்டாவது ஆன்சர் சூர்யா சார் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. அதனால இதுக்கு நீங்க டேர் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஓகே. திஸ் ஆர் த டாடா போறோம் ஓகே. சரியா? ஸோ இப்போ நம்ம ஹீரோஸ் கேட்டதுனால நம்ம ஹீரோஸ்லேயே போவோம். அசோக் செல்வன், மணிகண்டன். அசோக் செல்வன். நீங்க ரெண்டுமே வெர்சடைல் ஆக்டர்ஸ். கண்டிப்பா. அந்த இப்போ பக்கம் இந்த பக்கம் கரண்ட் இதெல்லாம் ஜெனரேஷன் நான் கொல்ல போறேன் உங்களுக்கு. நோ 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 போத் ஆர் குட். போத் ஆர் குட் இன் தேர் ஓன் வே. அவங்க ரெண்டு இதுக்கு நான் அந்த ஆன்சரே எடுத்துப்பேன்ல. இல்ல நீங்க சொல்லுங்க. அசோக் செல்வன் ஒரு மணிகண்டன் நீங்க சொல்லுங்களேன். அச்சச்சோ. நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க பரவாயில்ல. என்ன interview இல்ல பண்ணீங்களா? நான் உங்களை அது தெரியாது. இல்ல நீங்க சொல்லுங்க. அசோக் செல்வன் ஒரு மணிகண்டன் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா 2 பேரும் சூப்பரான சப்ஜெக்ட் எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய புரியுது actors. இல்ல? அப்ப நான் பட் எப்படி இருந்தாலும் ஆன்சர் நமக்கு ஒரு பண்றது? சான்ஸ் கிடைக்குதுன்னா நம்ம ஒரே டைம்ல 2 படம் பண்ண முடியாது. நீங்க ஒரு படம் தான். கண்டிப்பா பண்ணுவேன். ஏன் பண்ண மாட்டேன்? நாங்க கொடுக்க மாட்டோங்க. ஒரு படம் தாங்க நீங்க பண்ணணும். அசோக் செல்வன், மணிகண்டன். நான் கெஞ்சி கூத்தாடி இது ஒரு ஒன் டே, இது ஒரு ஒன் டே இல்ல ஹாஃப் டே நான் பண்ணி முடிச்சிருவேன். இவங்கள டேர் பண்ண சொன்னா இவங்க நம்மள டரியல் ஆகுறாங்க. என்னது இது? ஹலோ, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் வேற லெவல். அண்ட் தெரியுங்க. அவங்க 2 பேரும் ஆக்ட் பண்றது செம்ம வித்தியாசம். அவங்கவுங்க வந்து அவங்க ரேஞ்ச்ல சூப்பரா பண்றாங்க. அதான் சூஸ் பண்ணவே முடியாது. நான் 2 பேர் கூட பண்ணேன். இப்போ இந்த டேர் நான் யோசிச்சு வேஸ்டா போச்சு. டைமிங்கா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி அப்போ இப்படி போயிடுவோம். இப்போ உங்களை ஸ்பாட்ல போறேன் நான். இப்போ நீங்க வந்து இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து தலையா தளபதியானா அவ்வளோதான், நீங்க பேசவே மாட்டீங்க. ஸோ அதனால தலையா சரி அவங்க 2 பேரும் வைப்போம். சொல்றீங்களா பார்க்கலாம். இப்போ அவர் ஜனநாயகன் முடிச்சிட்டாரு, அதனால அவர் இனிமேல் படம் நடிப்பாரா தெரியல. மேபி ஃபியூச்சர்ல இப்போ 26 என்ன நடக்கும்னு தெரியாது, மேபி வரலாம். ஸோ வந்தாருனாக்க தலையா தளபதி. அவங்க 2 பேரும் கூட ஒர்க் பண்ணலாம். ட்ரீம். இட்ஸ் அ பிளெஸிங் பண்றதெல்லாம். எப்படிதான் கேள்வி கேட்பீங்களோ, எப்படிதான் யோசிப்பீங்களோ, ரூம் போட்டு இல்ல நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல. 2 பேர் கூட நான் விஷ் நடக்கும். பண்றேன். தேங்க்யூ விஷ். பிளஸ் மீ. சரி 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 அப்படி வேணாம். நம்ம வேற விளையாடுவோம். தமிழ் சினிமால ஒரு 5 ஆக்டர்ஸ் பேர் சொல்றேன்.
ஆஸ் அ மாடலா இவங்க நல்லா இருக்காங்கப்பா, அந்த இதுல இருக்காங்க இவங்க அப்படி சொல்லி நீங்க ரேட் பண்ணணும். நீங்க வந்துட்டு ஸோ ஆர்டர் பண்ண சார். மாட்டி விடுறதுக்கு அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் எதுனாச்சும் பண்ண மாட்டலாமா? அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் பண்ண வரும். ஏன்னா இது நீங்களும் அவங்க ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்க அப்படிலாம் மாட்டாங்களா? கோச்சிக்க மாட்டாங்க. ஏன் அப்படிலாம் கோச்சிக்க? வாவ் அக்ஷரா சொல்லிட்டாங்க உங்களோட அப்படி ஃபேவரட் சொல்லி ஹீரோயின் பேர் சொல்றாங்க. சொல்லுங்க. அப்படி எனக்கு அக்ஷரா ரெட்டி. சரி, ஓகே. பிடிக்காத ஹீரோயின் பேர் சொல்லுங்க. பிடிக்காத ஹீரோயின் இவங்க கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்ஷரா ரெட்டி. அடி வாங்குங்க. ஹலோ. சரி இல்ல, இது ஒரு ஜாலி. ஓகே பரவாயில்ல, நீங்க ஜாலி கேளுங்க நோட் தான். கேளுங்க கேளுங்க. சரி 5 பேர் சொல்றேன். ம். அதர்வா, ம். கௌதம் கார்த்திக், ம். த்ருவ் விக்ரம், ம். ஹரிஷ் கல்யாண், ம். கவின். எல்லாமே சூப்பர் ஸ்மார்ட் பசங்க. ம். இவங்கள வந்து நான் என்ன ரேட் பண்றது? ஆர்டர் பண்ணுங்க 1 to 5. இன் வாட்? இன் லுக்ஸ் ஆர் இன் தேர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆர் வாட் ஆர் யூ ஆஸ்கிங் அபவுட்? ஐயோ, ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் நான் பேச முடியாது. எல்லாருமே நல்ல மூவிஸ் பின்ன கொடுக்குறாங்க. நவ் கவின் இஸ் அவங்க வந்து ரொம்ப அப்கமிங்ல ரொம்ப Oh, கஷ்டப்பட்டு wait, நல்லதா இது வந்து நம்ம அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில அவங்களோட கெரியர்ல எந்த பொசிஷன்ல இருக்கோம் அந்த மாதிரி நம்ம போக போறது கிடையாது. இவங்க வந்து ஒரு பேஜென்ட்ல இருக்காங்க, நீங்க வந்து ஜட்ஜா இருக்கீங்கன்னா எப்படி ரேங்க் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரியா? மாடலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, அவங்க வந்து மாடல்ஸ். மாடல்ஸ். அவ்வளவுதான், மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்க மாடல்ஸ் 5 பேர். மக்களே கேட்டுக்கோங்க, அவங்க மாடல்ஸ். ஓகேங்களா? ஆக்டர்ஸ் கிடையாது. ஐயோ, ஓகே. அதர்வா, வேற என்ன பேர்லாம் இருக்கு? ஆமா. பரவாயில்ல, ஒரு விதமா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். தம்பி எடிட்டர் தம்பி பாத்துக்கோப்பா. சரி, அதர்வா, கௌதம் கார்த்திக், ம். த்ருவ் விக்ரம், ம். ஹரிஷ் கல்யாண், ம். கவின். ஓகே. அதர்வா, because அதர்வா is very tall. So if it's in modeling, அப்ப என்ன height மாதிரி matters. பசங்களுக்குலாம் சான்ஸ் இல்லையா? மாடலிங் ரேம்ப் மாடல் போனீங்கன்னா ஹைட் கம்பல்சரி. அது வந்துட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் அந்த ஒரு நான் ட்ரை ஹைட். பண்ணதில்ல. இல்ல, you are going to become an actor. அப்படியா? இப்போ நீங்க ஒரு மூவி மிக்க நன்றி. பண்ணிருக்கீங்க இல்லையா? அச்சோ, அது சும்மா ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போனீங்க. But that's okay, you started your career. கண்டிப்பா. So yeah. So அதர்வா, ஹரிஷ் கல்யாண் அண்ட் கவின் வந்துட்டு நம்ம வீட்டு பையன் மாதிரி இருப்பாரு. அவர் மாடல் மாதிரி இல்ல, நம்ம வீட்டு பையன், நம்ம ஆளு அந்த மாதிரி இருப்பாரு அவரு. சோ நான் மாடலிங் லுக்ஸ்ல சொல்றேன். அதர்வா, ஹரிஷ் கல்யாண், த்ருவ் விக்ரம், கௌதம் கார்த்திக் அண்ட் கவின். சூப்பர் நைஸ். But Kavin is the most, I like him the most actually. ஓகே. இல்ல யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனா இத வாங்குறது எவ்வளவு நேரம்? டேர் உங்களுக்கா இல்ல எனக்கா? எப்படி வேணா எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, ஓகே. கிட்டத்தட்ட மீடியா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாகவே ஓரளவுக்கு உங்களை சரௌண்டிங்கில் பார்க்க முடியுது. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி படிச்சிட்டு இருந்திருப்பேன். அப்ப நாங்களே என்னங்க பண்ணோம்? சரி, ஸ்கூல் போனேன், காலேஜ் போனேன். சரி, ஸ்கூல்ல எப்படி அக்ஷரா எல்லாம் வந்து நான் ரொம்ப குவைட்டுங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் என் வாயே இல்ல. இப்ப பேசுறத பார்த்தா அப்படி தெரியல. அதான் எனக்கே தெரியல. எங்க அம்மா வந்துட்டு குட்டி வயசுல எல்லாம் வந்துட்டு வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சங்கீதம் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. நான் வந்து கீதம் வர்ணம் எல்லாம் கத்துட்டு இருக்கேன். அப்ப இருக்கு, பாட்டு இருக்கு. அடாப்பா, எது சொன்னாலும் அடுத்த டேர் சாங் தான். அடுத்த அடி வாங்க போறீங்க. அடுத்த டேர் சாங் தான். சோ அப்ப வந்துட்டு ரொம்ப குவைட், யாருக்குமே அந்த கிளாஸ்ல இருக்கிறதே தெரியாது. எல்லாருக்குமே ஸ்ரவன் சிஸ்டர் தான் தெரியும் தவிர நான்லாம் வந்து அப்படியே குவைட்டா இருப்பேன். அண்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் இந்த மாடலிங் எல்லாம் வந்து ஆஃப்டர் எனக்கு பிரெயின் பல்ப் எரியும் பாத்தீங்களா, கொஞ்ச நாள் இப்ப மெச்சோர்ட் ஆகும் நம்ம. அப்போதான் வந்து ஐ ஸ்டார்ட் டாக்கிங். ஐ திங்க் பிக் பாஸ் தாங்க நல்ல வாய்க்கிலேயே பேச கத்துக்கிட்டேன். சரி, வருண் எப்படி இருக்காரு? He is good. ஆண்டி எனக்கு இப்போ ரீசெண்டா இந்த இது பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணினாங்க, வாய்ஸ் நோட்ல அனுப்பிச்சாங்க, பேபி நல்லா இருக்கு, சோ ஸ்வீட்ல அனுப்பிச்சாங்க. சோ வெரி ஸ்வீட். சரி, உங்களுக்கு முதல்ல ஒரு ப்ரொபோசல் வந்ததுன்னா எப்போ? முதல்ல ப்ரப்போசல் வந்துட்டு எப்போ தெரியுமா? இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா நம்ப முடியலையே. அட போங்கப்பா, நானே யோசிக்க ஞாபகம் வர மாட்டேங்குது. அது எப்படிங்க முதல் விஷயம் எப்படிங்க வாழ்க்கையில மறக்கும்? ஏன்னா எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப வருஷம் நான் யோசிச்சிருந்தேன், நான் நல்லாவே இல்ல போல. யாருமே வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ண, எனக்கு வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி இது வரையும் ஒரு லவ் லெட்டர் வந்தது கிடையாது. எனக்கு ஆசை யாராவது எழுதி. அட்ரஸ் சொல்லுங்க, இனிமே எப்படி வருது பாருங்க. அட்ரஸ் சொல்லவா? ஸோ எனக்கு வந்துட்டு எழுதி அந்த லவ் லெட்டர் மாதிரி ஒன்று வந்தா எனக்கு ரொம்ப ஆசை. பட் வந்துட்டு டிபிக்கல் 90s கிட்டா இருக்கீங்கல்ல. ஆமா, ஆனா நான் பிக் பாஸ் எல்லாம் போய் முடிச்ச பிறகு ரம்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஃப்ரம் பெங்களூர், சொல்லுங்க கேளுங்க, ஃபேன் எனக்கு அந்த பொண்ணு. அவங்க வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு அழகான லெட்டர் ஒன்னு எழுதிருக்காங்க. நான் இன்னும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். பர்த்டே விஷஸ்ல எப்பத்துல இருந்து லவ் லெட்டர் வேணும் கேட்டீங்க ரம்யா. வரல லவ் லெட்டர் இதுவரை. இது மக்களே எனக்கு இதுவரையும் யாரும் லவ் லெட்டரே கொடுத்தது கிடையாது. யாராவது என்ன பரிதாபப்பட்டு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
சரி ஓகே. அப்ப இனிமே பாருங்க போஸ்ட்மேன் ஆனா கதற போற ஏம்மா அக்ஷராவா இனிமே இந்த ஏரியாக்கு நான் வரதில்லன்னு சொல்ல போறாரு. குவிய போகுது. சரி ஓகே. இப்போ நீங்க ஃபீல்டுக்குலாம் வந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி மீடியா வெளிச்சம் படுறப்போ நம்ம சோசியல் மீடியால நெறைய இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. நெறைய அன்பு தொல்லைகள் சோஷியல் இருக்குமே. மீடியால இருக்கு. அது ஒரு மாரி ட்ரெயின் மாரி போகும் மெசேஜ் அந்த ப்ரொபோசல்ஸ் அதெல்லாம் வந்து அதாவது வந்து மேட்ரிமோனி சைட் இருக்கும். சம்படி ஐ திங்க் அவங்க வந்துட்டு அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, ஏஜ், ஹைட், அவங்க ரிலிஜன், காஸ்ட் எல்லாம் போட்டு மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா? இதெல்லாம் போட்டு எனக்கெல்லாம் யாருன்னே தெரியல அவரு. அதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாரி இன்ஸ்டாகிராம், சோஷியல் எவ்வளோ மீடியால அப்பாவியா ப்ரொபோசல்ஸ் இருந்திருக்காங்க. வந்துட்டு நல்லாவே இருக்கு. ஓகே, ஓகே. சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி இப்போ நீங்க இந்த மூவி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ நீங்க இன்னும் நெறைய ஃபியூச்சர்ல வந்து மூவிஸ் பண்ண போறீங்க. பட் இருந்தாலும் கூட முன்னாடி நடந்த படத்தங்கள்ல இந்த கேரக்டர் அக்ஷராவுக்காகவே எழுதுனதுடா அப்டின்னா எந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசை? தங்கல் படத்துல வாவ்! தங்கல் படத்துல அந்த கேர்ள் இஸ் நோ அந்த ஆக்சுவலி 2 பேர் இருப்பாங்கல்ல. சானியா மல்ஹோத்ரா ஆமா இருப்பாங்க. அவங்களோட அக்கா ஃபாத்திமா சனா. ஃபாத்திமா 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 கேரக்டர். அவங்க ஹேர் கேரக்டர் கட் பண்ண ரெடி. மொட்டை அடிக்கவே ரெடி. வாவ்! நீங்க வேற என்ன நான் இப்பவே கட் ஆ. பண்ணி தான் வச்சிருக்கேன். சூப்பர், ஸோ சூப்பர். ஐ டோன்ட் ஐ ஜென்ரல் அந்த ஹேர் கட் இல்லைன்னா வந்துட்டு இந்த ஒரு மாதிரி டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட்டா வந்து டார்க் மேக்கப் ம், ம். போடணும் அது பண்ணும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஐ வுட் லவ் டு எக்ஸ்ப்ளோர் எவ்வளோ இருக்கு பண்றதுக்கு. ஸோ ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு லுக் லைக் பிரிட்டி கேர்ள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேம். அந்த மாதிரி கிடைச்சாலும் ஐ வில் என்ஜாய் இட். என்ஜாய் பண்ண மாட்டேன்னு கிடையாது. பட் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே. நல்லா இருக்கும். எனக்கு ஹேர் கட் அந்த ஏதாவது ஒரு நல்ல படத்துல வந்துட்டு இந்த படத்தை நீங்க ஹேர் ஃபுல்லா ஷேவ் பண்ணணும்னாலும் ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஐ வில் டூ இட். இஃப் தட் கேரக்டர் டிசர்வ்ஸ் தட் திங் ஐ வில் டூ ஜஸ்டிஸ் ஃபார் இட். ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்றது ரொம்ப ஆசை. நல்ல நல்ல கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கிடைச்சா ஐ வில் பி ஹாப்பி. சரி பேன் இண்டியன் மூவி சொல்லிட்டீங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு படம் அக்ஷராக்காக இந்த ரோல்ரா அப்டின்னா என்ன? நிறைய படம் இருக்குங்க. ஆக்சுவலா பிதாமகன்ல அந்த போத் த ஹீரோயின்ஸ் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மூவி எனக்கு அது நீங்க இப்படி நெறைய மூவிலாம் சொல்லவே கூடாது. நான் வந்து ஒரு சாய்ஸ் கேட்டேன். இப்போ தங்கல் வந்து ஒரே போட சொன்னீங்க. இதுதான் அப்படி சொல்லி. அதனால இது எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல. பாகுபலியில அனுஷ்கா கேரக்டர் வேர் ஷில் ஹேவ் ஆல் தட் வில் ஃபைட்லாம் வரும், ஸ்டன்ட்ஸ்லாம் நிறைய படம். இல்ல நீங்க மறுபடியும் ஒரு பேன் இண்டியன் மூவி போறீங்க. அதனால நம்ம டேர் போயிடுவோம். அதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகே சரியா? ஏற்கனவே சொன்னீங்க மியூசிக் கத்துருக்கீங்க. ஸோ இப்போ அக்ஷரா நமக்காக ஒரு சூப்பரான பாட்டு போட போறாங்க. ஓகே. நான் ஒரு 2 லைன் 3 லைன் பாடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு அது அந்த நோட் சரியா வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாங்க கரெக்ட்டா கண்டுபிடிப்போம். எங்க மிஸ் பண்றீங்க? எந்திரன் படத்தை சொல்லல அந்த இடத்துல சூதி விலகிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். மாலை நேரம் மலை தூரும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே மிதக்கிறேன். ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள் வழி மாறும் பயணங்கள். அதுக்கு மேல வாவ்! ஆனா இந்த மாதிரி போகு பண்ணக்கூடாது சரியா? ஏங்க இல்ல நீங்க இது இவ்வளவு வந்துட்டு பில்டப் கொடுக்கும்போதே அவ்வளோ நான் நினைச்சேன். ஆக்சுவலி இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் போல எல்லா வித்தையும் கத்து வச்சுட்டு எங்களை ஏமாத்துறீங்க நீங்க. அப்படி இல்ல. எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே. இப்போ ரம்யா நம்பீசன் எப்படி ஒரு ஆக்ட்ரஸா தாண்டி அவங்களுடைய வாய்ஸால மயக்கினாங்களோ கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் பண்ணலாம். சரி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா தங்கல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிசிக்கலான ஷார்ட்ஸ்லாம் இருக்குன்னா எப்படி நான் பண்ணுவேன். பண்ணுவீங்க? எல்லாமே பண்ணுவேன். ஐ எம் லேர்னிங் MMA ரைட் நவ் ஓ அண்ட் தென் பாக்ஸிங் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். அண்ட் எனிதிங் விச் கம்ஸ் வித் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஐ எம் இன். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஆமா. சரி அப்போ நம்ம பேசாம டங் ட்விஸ்டர் பண்ணுவோமா? எனக்கு தான் அது வரலையே லாஸ்ட் வரலையே டைமே. லாஸ்ட் டைம் அப்பவே உளறி தள்ளல. இன்னும் ஓடிட்டு இருக்கு மண்டையில. சரி அப்ப ட்ரை பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் டைமும் இந்த டங் ட்விஸ்டர் பண்ணோம். ஆக்சுவலி நிறைய பண்ணோம். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் சத்தியமா வராது. நிறைய இன்டர்வியூல கேட்டாங்க லைக் நோ இங்க இருக்கிற தமிழ் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு இல்ல, மத்த பொண்ணுங்களை எங்க நான் இங்கதான் பிறந்தேன், எங்க அப்பாவும் சென்னை தான், தாத்தா பாட்டி எல்லாம் ஃப்ரம் சென்னை, இங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. ஆமா. சோ நான் இங்க வந்து வரல, இங்கதான் பிறந்து. சரி அப்ப இங்கதான் இருக்கீங்க. அப்புறம் ஏன் திருக்குறள்ல அதனால திருக்குறள் உலக பொதுமறைங்க. நீங்க ஒரு விஷயம் இந்த தெரிஞ்சுங்க. ஒரு திருக்குறள் வந்து வெறும் தமிழ் மக்களுக்கானது கிடையாது. உலக பொதுமறை. கரெக்ட். பல லாங்குவேஜஸ்ல அதுதான் வந்து தப்பா டிரான்ஸ்லேட் சொன்னா பண்ணிருக்காங்க. துப்புவாங்க. ஓ துப்பார்க்கு குரலை சொல்லி துப்பு வாங்க கூடாதுன்னு பண்ணிட்டீங்களா? கோவம் இல்ல. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பொக்கிஷமானது நம்மளுக்கு எல்லாமே திருக்குறள் எல்லாமே. சோ அது வந்து நம்ம ஒரு கேலி கிண்டலா நம்ம ஒண்ணு பண்ணி யாருக்காவது ஹர்ட் ஆகி அந்த ஒரு ரீசன். ஓகே. எப்படிலாம் கத்து வச்சிருக்காங்க பாருங்களேன்.
இப்படியும் பிக் பாஸ் கத்து குடுச்சது பேசுறதுக்கு. கண்டிப்பா சூப்பருங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மறுபடியும் ரைட்க்கு வருவோம். ரைட் பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் மூவியா நாங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். பட் நீங்க வந்து அதே த்ரில்லிங்கோட ஷூட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சில ஏதாச்சும் ஃபன்னியான இன்சிடென்ட். ஃபன்னி இன்சிடென்ட் வந்துட்டு நெறைய அந்த ஃபுல்லாவே நெறைய நடந்துருச்சு. அண்ட் அங்க வந்துட்டு மை கோஸ்டர் அங்க வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டர் பண்ண ஒரு பொண்ணு இருந்தாங்க. நிஷான்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அண்ட் அவங்க வந்துட்டு நானும் அங்க வந்துட்டு அந்த ஷூட் நடக்கிற டைம்ல ஒரு 2, 3 மினிட்ஸ் கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அது அந்த செட்ல போயிட்டு அங்கங்க உட்காந்து வெயிட் பண்ணுவோம். தென் நான் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருந்தேன். பாவம் அவளும் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருந்தா. தென் வாட் ஹேப்பன்ட், யாரோ இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஹம்பிளா எந்திரிச்சு நீங்க இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து சேர்ல போய் உட்கார்ந்தாங்க. அது செட்டு, எல்லாமே ஆக்சுவல் சேர் கிடையாது. சும்மா ஒட்ட வச்சு அச்சச்சோ! போய் டொமால கீழே விழுந்துட்டா. எனக்கு சிரிப்பு வருது. ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சிரிப்பு தான் வரும். நம்ம போய் பண்ற எழுப்புறதுக்கு நான் தான் போய் சிரிச்சுக்கிட்டே எழுப்பணும். உனக்கு தேவையா? ஒழுங்கா தானே உட்காந்துட்டு இருந்தேன். அப்படின்னா தட் வாஸ் வெரி ஃபன்னி ஆக்சுவலி. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சு நம்ம சேர் நம்மளுக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம பிளேஸ் நம்ம தான். எனிவேஸ் தட் வாஸ் வெரி ஃபன்னி. அண்ட் டயட்ல இருக்கும் போது வந்துட்டு அருண் பாண்டியன் சார் வீட்லேருந்து பிரியாணி வந்துச்சு. அவர் பர்த்டே எல்லாம் இருந்துச்சு, பிரியாணிலாம் வந்துச்சு. நானும் பார்த்துருந்தேன். இன்னைக்கு தான் நான் காப் சாப்பிடவே வேணாம்னு நினச்சிட்டு பிரியாணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஆல் ஃபன்னி திங்ஸ் ஹேப்பன்ட். சூப்பர். நீங்க சோசியல் மீடியால ஓரளவுக்கு ஆக்டிவா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் வந்து முன்னாடி வைக்கிறீங்க. இது வரைக்கும் அக்ஷராவை பத்தி ஏதாச்சும் ஒரு மீமோ அல்லது ஏதாச்சும் ஒரு கலாய்க்கிற விஷயங்களோ சோசியல் மீடியால பார்த்தது நீங்க ரொம்ப ஃபன்னியா இப்படிலாம் சொல்றீங்களா, அல்லது ரூமரா கூட இருக்கலாம்? ரூமர் சொல்றேன். ஸோ ஐ டிட் ஒன் ஷூட் வித் ஒரு மேக்சின் கவர் ஷூட் நான் பண்ணியிருந்தேன். அது வந்து இட்ஸ் மெஹந்தி வெட்டிங் மேக்சின், ப்ராப்பர் வெட்டிங் மேக்சின். அது எல்லாருமே வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ண ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்பா கல்யாணம் ஆச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், நான் ட்ரெயிலர்லயே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி எல்லாம் வந்துட்டு என்னவோ செலிப்ரேட் பண்ணி கல்யாணம் ஆல. அது நான் நிறைய வாட்டி மீம்லாம் பார்த்து நான் நிறைய சிரிச்சிருக்கேன். அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் விஷிங் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் எவ்ரிவேர் அண்ட் ஆல். ஸோ தட் வாஸ் வெரி ஃபன்னி. ஓகே, சூப்பர் நைஸ். கல்யாணம் பண்றேன்னா சொல்லுவேன் எல்லாருக்கும். சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, எப்போ ஐடியா இருக்கு? இப்பதான் கரியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பாய் ஃப்ரெண்டே இல்ல. ஓகேங்களா, நான் நம்புற மாதிரியாங்க இருக்கு. நீங்க நம்பணுங்க. நானே சொல்றேன். சரி. சோ ஏதாவது நடந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாம எதுவுமே நடக்க போகுது. அப்ளிகேஷன் இன்வைட்டட். யா பாத்துக்கோங்க மக்களே. அப்ளிகேஷன் இன்வைட்டட் गाइस. ரெடியா இருக்காங்க. இப்போ நீங்க எந்த டேர் கொடுத்தாலும் நீங்க ஒழுங்கா பண்ணவே மாட்டீங்க. ஆனா எனக்கு கடைசியா ஒரு பஞ்ச் டயலாக் பேச போறீங்க. ஏன்னா மூவிஸ்ல வந்து நிறைய உங்களுக்கு எதுவும் லென்த்தி டயலாக்ஸ் எதுவும் இருக்கா மூவில? இருக்கு நிறைய. பேசலாமா? எதுனா ஸ்பாயிலர் ஆயிடுமா? ஸ்பாயிலர் ஆமா, லைட்டா ஆகும்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம கெடுக்கிறது? ஓகே டன். சரி, அப்ப நம்ம வேற டயலாக்ஸ் எதுனா போவோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு டயலாக், மூவி டயலாக்ஸ். எனக்கு அது வராது, நான் கொல்ல. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு பண்ணணும். நான் ப்ராம்ப்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, நீங்க சொல்லி காட்டுங்க, நான் அதே மாதிரி பண்றேன். ஐயோ, நம்ம வேற சொன்னா அவங்க எல்லாரும் அங்க பாப்பாங்களே, இது தலைவர் மாதிரியா இருந்துச்சுன்னு அடிக்க யாரும் வராதீங்க. புரியுது இல்ல? இந்த மாதிரி தான் என்னையும் கேட்பாங்க. ஓகே, அது உங்களோட ஸ்டைல். ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அக்ஷரா பஞ்ச்லாம் பேசுறா, அடுத்த மூவில ஒரு பஞ்ச் வைக்கலாம்னு அவங்களுக்கு தோணும்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த பஞ்ச் டயலாக் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் பிடிச்ச ஒரே டயலாக். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. யா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சூப்பர். அந்த அவரை டச் பண்ண முடியாது. சரி, அடுத்து இன்னொன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து வர போறீங்க. ஸோ நாங்க எல்லாம் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரைட் படத்துக்காக? எப்படி இருக்கும்னா, ஐ அம் வெயிட்டிங். சோ ஸ்வீட், தேங்க் யூ. நன்றி. நான் அந்த டயலாக் சொல்றேன். ஆமா, ஐ அம் வெயிட்டிங். வாவ், பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு பண்றாங்களே, சூப்பர். இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா இருங்க. ஏன் டேர் கொடுக்கும்போது மட்டும் நீங்க இப்படி மாறுறீங்க? நான் பண்றேன், எல்லாமே பண்றேன். குதிக்கிறது, ஸ்விமிங். இங்க ஸ்விமிங் பூல் கட்ட முடியுமானா? கேமரா தெளிவா போலாம். சூப்பர். ரொம்பவே ஃபன்னா ஜாலியா போச்சு. கண்டிப்பா இன்னும் நிறைய சக்சஸ் வந்து உங்களுக்கு வரணும். அதை நாங்க பார்த்து சந்தோஷப்படணும். தேங்க்யூ வெரி மச்.